புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே திருமணம் செய்து வைக்க கோரி போதையில் தகராறில் ஈடுபட்டு தொல்லை கொடுத்த மகனை பெற்ற தந்தையே ரீப்பர் கட்டையால் அடித்து கொலை செய்துள்ளார். பெற்ற மகனுக்கு தந்தையே யமனான சம்பவத்தில் நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வன்னியன் விடுதி கிராமத்தைச் சேர்ந்த 61 வயதான சுப்புக்கண்ணு மரப்பட்டறை நடத்தி வருகிறார். அவரது மகனான ராமதாசும் அவ்வப்போது கடையை கவனித்து வருகிறார். 37 வயதாகியும் ராமதாசுக்கு திருமணம் நடைபெறவில்லை. திருமணத்திற்கு பெண் பார்த்து வந்த நிலையில் ஜாதகம் பொருந்தாமல் திருமணம் தள்ளிக்கொண்டே வந்துள்ளது. இதனால் பல மாதங்களாகவே திருமணம் தொடர்பாக தந்தைக்கும் மகனுக்கும் மோதல் போக்கு ஏற்பட்டதாக தெரிகிறது. சம்பவத்தன்று நள்ளிரவு வழக்கம் போல பிரச்சனை வெடித்தது. போதையில் பட்டறையில் இருந்த தந்தையிடம், எனக்கு திருமணம் செய்து வைக்காமல் ஏன் இருக்கிறாய், எங்காவது போய் தொலை என ராமதாசு போதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அதற்கு விடிந்தால் பேசிக்கொள்ளலாம் என கூறி சுப்புக்கண்ணு தனது மகனை சமாதானப்படுத்த முயன்றார். போதை மிதப்பில் என்ன நடக்கிறது என தெரியாமல் சுய நினைவை இழந்த ராமதாஸ் பட்டறை முன்பு அமைக்கப்பட்டிருந்த ஆஸ்பட்டாஸ் ஷெட்டை அடித்து நொறுக்கி சூறையாடினார். அதை பார்த்த சுப்புக்கண்ணு நீண்ட நேர பொறுமை இழந்து மகனை அங்கு கிடந்த ரீப்பர் கட்டையால் தாக்கியுள்ளார். இதில் ராமதாஸின் தலையில் பலத்த காயமடைந்து அங்கேயே சுருண்டு விழுந்து துடிதுடித்து உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆலங்குடி போலீசார் ராமதாஸின் உடலை உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் மகனை தாக்கிக் கொன்ற சுப்புக்கண்ணுவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணம் செய்து வைக்க கோரி போதையில் பிரச்சனை செய்த மகனை பெற்ற தந்தையை அடித்து கொலை செய்த சம்பவம் புதுக்கோட்டையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.